அண்மைச் செய்தி. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க மேலும் 6 எம்எல்ஏக்கள் அவசியம் என்ற நிலைப்பாடு நிலவிக் கொண்டிருக்கிற நிலையில் தாவேக அரசுக்கு ஆதரவா இல்லையா என்பது தொடர்பாக விசிக மற்றும் 2 இடதுசாரி கட்சிகளை நம்பி தாவேக தலைவர் விஜய் காத்திருக்கிறார். 2 இடதுசாரி கட்சிகளும் தற்போது தொடர்ந்து ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார்கள். அவரவர் உயர்நிலை குழுக்களை கூட்டி தற்போது விசிக தரப்பிலிருந்து எந்த குழுவும் தற்போது கூட்டப்படாத நிலையில் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்ற ஒரு முக்கிய எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் களமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தாவேக ஆட்சி அமைக்க விசிக 2 இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளிக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிற நிலையில் இடதுசாரி கட்சிகள் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை விசிக தரப்பில் ஆலோசனை கூட்டமானது இன்னும் தொடங்கக்கூட இல்லை. இந்த நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம அவர்கள் தொடர்ந்து மற்ற கட்சியுடைய ஆதரவை கேட்டு வரக்கூடியதையும் அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லாதனால ஆளுநர் RB அருளேகர் விஜயை ஆட்சி அமைக்க இதுவரைக்கும் அழைக்கவில்லை. அதுவும் குறிப்பாக விஜய் தனக்கான ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் கொடுத்த பிறகு விஜயை நேரிலே அழைத்து நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தனி எண்ணிக்கை மட்டுமின்றி காங்கிரசுடைய கூட்டணியும் சேர்த்து உங்களுடைய எண்ணிக்கை 113 கொடுத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் 118 என்ற ஆதரவை காட்டுங்கள், உங்களுக்கு நான் ஆட்சி அமைப்பதற்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழல்ல தங்களுக்கு வேண்டிய பெரும்பான்மை பெறுவதற்கு தாவேக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.